அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக நல் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாகவே ரமலானுடைய மாதம்ங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவே கூடுதலாகவே பெனிஃபிட்டை செய்யக்கூடிய கூடுதலாகவே நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனால் அது இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமே இல்லாமல் எல்லா மாதத்தையும் ரமலான் மாதம் போல் நாம் நினச்சிக்கிட்டு எப்போவுமே நல்ல அமல்களையும் தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் மற்ற அமல்கள், துவாக்கள், திக்ர்கள் எல்லாமே நம்ம அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி ஈருலகத்திற்குமான தேவையான எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் உலகிலும் எல்லா நியமத்துகளும் கிடைக்க வேண்டும், மறுமையிலும் அல்லாஹு தாலா அவருக்கு எல்லா நியமத்துகளையும் கொடுக்க வேண்டும், எந்த நியமத்தும் இழந்துவிடக்கூடாது என்று விரும்புபவர் இந்த ஆயத்துக்களை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதிக்கொள்ளவும். இன்ஷா அல்லாஹ் அவர் ஈருலக நியமத்துகளையும் பரிபூரணமாக பெறுவார் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எம்மை வாழ்க்கையில் நமக்கு என்னென்னவோ தேவைப்படுது. வெறும் காசு மட்டுமே நமக்கு தேவை அப்படின்னு கிடையாது. காசு மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுத்துறாது. காசு நமக்கு ஒரு சில விஷயத்துக்காக நமக்கு காசு தேவைப்படுது தான். நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வாழணும்னா அந்த காசு தேவைதான. காசு மட்டுமே தேவை அப்படின்னு கிடையாது. நல்ல குடும்பம் வேணும், நல்ல கணவனோ இல்லை நல்ல மனைவியோ நமக்கு வரணும், நல்ல பிள்ளைகள் நமக்கு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல வருமானம் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய உறவு வேணும், நமக்கு விருப்பமான உறவு, நம்மளை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவாக இருக்கணும். இப்படிப்பட்ட எல்லாத்தையும் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். அது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வெற்றியாளர் தான். இந்த உலக வாழ்க்கையில நம்ம வெற்றியாளர் தான். அதே மாதிரி மறுமை வாழ்க்கைக்கு வெற்றியாளர் அப்படிங்கும் பொழுது என்னது, சொர்க்கத்தை அடையிறவங்க தான் வெற்றியாளர். இப்போ சொர்க்கத்தை அடையிறதுக்கு நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யணும், எதை நம்ம பெற்றுக்கிட்டா நம்மளால சொர்க்கத்தை அடைய முடியும், அது ரெண்டுமே நமக்கு முக்கியமா இருக்கு. ஈருலகமும் நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு. ஈருலக பாக்கியங்களையுமே நாம பெறணும் அப்படின்னா இது அல்லாஹுடைய குரானிய வசனம். இந்த ஒரு வசனத்தை நீங்க ஓதுவதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் தாலா உங்களுக்கு எல்லாவற்றையும், எல்லா நியமத்துகளையும், எல்லா ரஹமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஈருலகத்திற்கு தேவையான என்னென்னலாம் நமக்கு வேணுமோ, என்னென்ன நியமத்தெல்லாம் நமக்கு வேணுமோ அது எல்லா நியமத்தையும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுப்பான். எதையுமே நாம மிஸ் பண்ணிட மாட்டோம், எதையுமே நாம இழந்துட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். புனித மாதத்துல நாம இருக்கோம். இந்த மாதத்திலிருந்தே நம்ம இந்த ஒரு அமலை நம்ம செய்ய தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். காலையில 3 முறை, மாலையில 3 முறை அப்படின்னு தொடர்ந்து நீங்க ஓதிட்டே வாங்க. தன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ஒரு அமலை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க. சீக்கிரமே நீங்க ஓதிக்கிட்டே இருக்க தன்னா உங்களுக்கு மன்னனம் ஆயிரும். இப்போ அதனுடைய அந்த ஒரு வசனம் என்ன, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். மசலுல் ஜன்னத்தில்லதி உஈதல் முத்தகூன ஃபீஹா அன்ஹாரும் மிம்மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகையர் தஅமுஹு வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லத்தத்தில் லிஷ்ஷாரிபீன வ அன்ஹாரும் மின் அசலிம் முசல்லன் வலஹும் ஃபீஹா மின் குல்லிஸ் சமராத்தி வ மஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் தன்மையாகிறது. அதில் தண்ணீரிலிருந்து என்றுமே மாற்றமடையா ஆறுகளும், பாலிலிருந்து அதன் சுவை மாறா பால் ஆறுகளும், மதுவிலிருந்து பருகுபவர்களுக்கு மதுரமான ஆறுகளும், தேனிலிருந்து தெளிவான சுத்தமான ஆறுகளும் உள்ளன.
இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா கனி வகைகளும் தங்களுடைய ரப்பிடமிருந்து மன்னிப்பும் உண்டு. இதுல அல்லாஹு தாலா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த அழகிய ஒரு வசனமா இருக்கு. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தன்மையை சின்னதா சொல்லியிருக்கான். அதே மாதிரி அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன், என்றுமே மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன், மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்கக்கூடியவன் அந்த ரப். அப்படிப்பட்ட தன்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அழகிய குரானிய வசனம் 47:15. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அழகிய துவாவை காலையில 3 முறை, மாலையில 3 முறை. இதை நீங்க காலை மாலைங்கும் பொழுது நீங்க தூங்கி எழுந்திரிச்சோ இல்லை சாயந்தரமோ நீங்க ஓதலாம். அதே மாதிரி நீங்க காலை ஃபஜரான காலை நேரத்தையும், மாலை அப்படிங்கும்போது அசர் நேரத்தையும் கூட நீங்க இதை தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். இல்லை நீங்க சாதாரணமா கூட நீங்க இதை ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்துல இருக்கும். இதை இந்த மாதத்தோடு நிறுத்தாம இனி வரக்கூடிய நம்மளுடைய ஹயாத் முடிகிற வரைக்கும், நம்ம மவுத்து நெருங்கக்கூடிய அந்த வேலையில வரைக்கும் நம்ம தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், சக்காத்தை பேணவர்களாகவும், நோன்பை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வை என்றும் திக்ரு செய்யக்கூடிய நாவுகளாகவும் நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையவே அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களாக மாற்றணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான நியமத்துகளையும், ஈருலக பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஓதி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பலன் கொடுத்தான் அப்படின்னா அதற்கான நற்கூலிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.